ஒரு வசனத்தை கேட்குற பிள்ளைகள், இந்த வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமான வார்த்தைகளை போதித்து நித்தியம் வரை எங்களை நடச்செல்கிற ஆண்டவர், இந்த நாளில் நீர் நடத்தும்படி ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே நம்முடைய ஆண்டவர் இந்த நாளில் கூட ஏசியா தீர்க்கன் மூலம் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கிற வசனம் பாருங்க. காப்பாற்றுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன். நமக்கு ஆண்டவர் ஆதரவாகவே அநேக காரியங்களை சொல்லுகிறார். இந்த ஆதரவாக இருக்கிற ஆண்டவர் தொடங்குற போது நான் அதை கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றின்னு சொல்கிறார். இந்த அதை அப்படின்றதுல எதை மென்ஷன் பண்ணுறார் ஆண்டவர் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குதானே, ஒரு திராட்சை தோட்டத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறவராய் அந்த திராட்சை தோட்டத்தில் வருகிற சேதத்தை விலக்கி அவர் அதை பாதுகாத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அந்த திராட்சை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவரமாக இருக்கிறார். இந்த தேவனாய் கர்த்தருடைய ஒவ்வொரு செயல்களையும் கவனித்து பாருங்கள். ஆண்டுடைய சமயத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் சில நேரத்தில் மொட்டை கட்டையாக பார்த்தோம்னா திராட்சை தோட்டத்தை குறித்து தானே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அதில் 7ஆம் வசனத்தில் அந்த திராட்சை தோட்டம் யார், அந்த திராட்சை தோட்டத்தில் நார்ச்சி யாரு சில விளக்கம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? இஸ்ரவேலின் வம்சம் என்பது சேனைகளுடைய திராட்சை தோட்டம், கர்த்தருடைய தோட்டம். அல்லேலூயா. இப்போ அதே அப்படி நமக்கு அப்ளை பண்ணுங்க. திராட்சை தோட்டம் என்பது இன்னைக்கு நீங்கள் அதை நமக்கு அப்ளை பண்ணால் சபை. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் 27:3 என்ன சொல்றாரு? சபையை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி. தண்ணீர் பாய்ச்சி என்பது வளர்ச்சிக்காக, பலன் கொடுக்கிறதுக்காக தண்ணீர் பாய்ச்சுகிற ஒரு வேலை. அதை காத்து கொள்கிறவர். அல்லேலூயா. சேதம் வராதபடிக்கு பாதுகாப்பு தருகிறவர். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இங்கே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது 2ஆம் வசனம் சொன்னார், நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம். என்ன சொல்லப்படுது? நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டம். அங்கே திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் வம்சம் சொன்னார் பார்த்தீங்களா, அங்கே ஒரு தோட்டம் இருக்குது. 1ஆம் வசனத்தை வாஸ்தவம்னா அங்கே இருக்கிற தோட்டம் அதுவும் நல்ல தோட்டம் தான். அதுவும் தேவன் பண்படுத்தப்பட்ட தோட்டம், பண்படுத்தின தோட்டம் தான். அதில் தேவன் செய்கிற வேலை அநேக வேலைகள் செஞ்சிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த தோட்டத்தில் கர்த்தர் எதிர்பார்த்திருந்த காரியம், அதற்கு எதிராக காரியம் வாய்த்தது. கர்த்தர் எதிர்பார்த்தது ஒன்று, அவர் என்னவோ எதிர்பார்த்தார். ஆனால் எதிர்பார்த்ததற்கு அகெயின்ஸ்டாக எதிர்ப்பதமாக அந்த தோட்டத்தில் பலன் கிடச்சிச்சு. நீங்கள் வாசித்துட்டிங்கன்னா அதை வாசித்துட்டு இங்கே வந்தால் நமக்கு நல்லா விளங்கும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் என்ன சொன்னால் பண்படுத்துகிறார். எடுத்துக்கொள்வோம். 5ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் நிறுத்தி நிதானம் வாசிக்கப்போ. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பாருங்க, நல்ல ஒரு செழிப்பான ஒரு மேடு, அதில் திராட்சை தோட்டம் இருக்கு. தேவனுடைய தோட்டம். அவர் அதை வேலி அடைத்து பொறுக்கி நட்டு கட்டி இது வரைக்கும் நல்லா இருக்கு. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எதிர்பார்த்த ஒரு ஆசீர்வாதம், ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு எதிரான ஒரு முடிவு அங்கே நடக்குது. இப்போது இந்த கர்த்தர் என்ன செய்ய போகிறாராம், இந்த திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு முடிவு செய்ய போகிறார்.
அவர் ஜனங்களை கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். இதுவரை செஞ்சது வரை நேர்த்தியாக செஞ்சிட்டார். ஆனால் இன்னும் கேட்குறாரு, இந்த திராட்சை தோட்டத்துக்கு இனிமேல் நான் என்னென்ன செய்யலாம் கேட்டுட்டு, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் இப்போ பாருங்க, தேவ சமுத்திரக்க தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து திருமுழுக்கை பெற்று தேவனுடைய பந்தியில் பங்கு பெற்று தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக ஜீவிக்கிற பிள்ளைகள் அநேக நேரங்களில் இடறி போய் நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் கசந்து போயிடுது. இவன் ஏன்டா ரட்சிக்கப்பட்டான், இவன் ஏன்டா சர்ச்சுக்குள்ளே வந்தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. இப்போ என்ன காரணம்? நம்ம அடிக்கடி தியானிச்சுட்டு வர ஒரு காரியம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழையவைகள் ஒளிந்து போகிறது, புதியன புகுந்தல். அந்த 2 Corinthians 5:17 படி பழைய மனுஷனை அவனை செய்யலைன்னா கலைஞ்சிட்டு கொலசின்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய மனுஷனாகவே இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்தும் பரிசுத்த பந்தியில் பங்கு பெற்றும் அநேகர் மனம் மாறாமல் இருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உலகத்துக்குள்ளே, பட்டணத்துக்குள்ளே, தெருவுக்குள்ளே சாட்சி கிடையாது. கர்த்தர் எதை விரும்புகிறார்? கனி தரும் ஜீவிதத்தை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் வேதத்தில் வாசிக்கிற பொழுது நற்குல திராட்சை செடி கர்த்தர் நினைச்சாராம். இந்த தோட்டத்தில் நினைச்சாரு வச்சிருக்கிறார். பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது நற்குல திராட்சை செடிகளை நட்டு அவர் நல்ல செடியில் வாங்கிட்டு வரும்போது கூட நல்ல அருமையான விலையேறப்பட்ட நல்ல பலன் தருகிற செடி தான் வாங்கிட்டு வரும். ஆனால் அதுக்கு எல்லா வேலையும் செஞ்சு முடித்து பலன் எதிர்பார்க்கும்போது கசப்பான கனிகளை தந்திருக்கு. என்ன ஒரு பரிதாபமான நிலைமை! நம்மை கர்த்தர் என் சித்தத்தை செய்வான், நான் விரும்புறதெல்லாம் இவன் நடத்துவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தா, ஒரு யெரொபெயாம்னு ஒருத்தர் இருந்தான். அவனை சாலமோனுக்கு எதிராக கர்த்தர் அவரே உருவாக்கி தாவீதின் சந்ததிக்கு மட்டுப்படுத்தி யெரொபெயாமை உயர்த்தி வச்சு அவனை தேசத்தில் ஒரு தலைவனாக வச்சிருந்தார்னா, அவன் என்ன செஞ்சிட்டான்? நூதனம், தந்திரம், அவனுடைய மனசுடைய யோசனை இதன்படி நடந்து சீர்கெட்டு போனான். எல்லா ஜனங்களும் எருசலேமுக்கு போயிட்டாங்கன்னா, அங்கே இருக்கிற தேவாலயத்துக்கு போயிட்டாங்கன்னா, அங்கே இருக்கிற ராஜாவை பின்பற்றி போவாங்க. அதனால அவங்கள அங்கே விடக்கூடாது, ஸ்டாப் பண்ணான். அப்போது அந்த ஆலயத்தை போல் இங்கே ஒரு ஆலயத்தை கட்டணும், இங்கே ஒரு ஆலயத்தை கட்டி இவங்களை தொழுது வைக்கணும். விக்கிரகங்களை செஞ்சு தான்லையும் பெத்தலையும் வச்சு பக்திக்குரிய ஜனங்களை விக்கிரக ஜனங்களை மாற்றி போனான். ஏற்கனவே நம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? டக்கு நினைச்சிருவாங்க. மோசே 40 நாள் லேட் ஆச்சுன்னா போதும், 40 நாளில் போய் கொஞ்ச நாள் நினச்சிட்டான். 40 நாளில் திரும்பி வந்து கண்டுபிடிச்சான். போய் கொஞ்ச நாள்லையே எங்களை நடத்தி செல்வதுக்கு தெய்வமே இல்லை. மோசையும் போனோம், என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு தெய்வம் வேணும். ஆரோனோட அவங்களும் ஒரு சப்போர்ட்டு, அங்கே ஒரு விக்கிரம். நல்லா கவனிச்சு பாருங்க, தேவசமத்தில் ஆணுடைய பிள்ளைகள் எப்போ நம்முடைய இருதயம் வலிவு போகும் நமக்கே தெரிய மாட்டேது. எப்பொழுதுமே ஆவிக்கிற வாழ்வில் ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும், ரொம்ப கவனம் இருக்கணும். வலிவு போகிற இருதயம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவசமத்தில் நல்ல நற்குல திராட்சை செடியை கர்த்தர் நட்டு வச்சிருக்கிறார். ஆனால் அது என்ன செய்யணும்? கசப்பான பழங்களை தரும். நாம் எக்காரணம் கொண்டும் ஆவிக்குரிய கனிகளை நாம் கொடுத்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு கனியும் பின்னி பிணைந்துன்னு சொல்லி நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். அன்பு இருந்தால் ஒன்று இருந்தால் போதும், பாக்கி 8 தண்டை போல் நம்மளை ஒட்டிக்கிறோம். அல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு பொறுமை இருந்தால் போதுங்க, அந்த பொறுமை நீடிய பொறுமையாக மாறும். இது ஒரு ஆவிக்குரிய கனி. இந்த நீடிய பொறுமை இருந்தால் போதும். உலகத்தார் சொல்கிற பொறுத்தார் பூமி ஆழ்வாரம். அப்போ இந்த பொறுமை என்பது இருந்தால் போதும். இந்த நீடிய பொறுமை என்பது தேவனுடைய சமூகத்தில் நமக்கு எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. அநேக நேரங்களில் பொறுமை இல்லாதனால தான் நம்ம சுதந்திரத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையிலும் இழந்து போயிடும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவர் இப்போ சொல்கிறாரு, நான் அந்த தோட்டத்துக்கும் நான் செய்ய போகிற காரியங்களை பாருங்கள் எப்படி சொல்லிட்டு
இப்போதும் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அதன் மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், மிதியுண்டு பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முட்செடியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அதின்மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் திராட்சை தோட்டம் வாசித்துக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் டக்குன்னு போட்டு உடைச்சிட்டாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தாயா இந்த காரியத்தை நான் ஊமையாக சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனந்தான், யூதர்கள் தான், உங்களைத்தான் நான் இந்த காரியத்துக்கு ஒப்புமையாக சொல்கிறேன்னு சொல்கிறேன். தேவஸ்வரம் காத்துக்கு தேவப்பிள்ளைகள். அன்னைக்கு இஸ்ரவேலர் யூதர்னா இன்னைக்கு சபையும் விசுவாசியும் அர்த்தம். சபையும் விசுவாசியும் தேவ சமூகத்தில் நாம் செவ்வையாய் நடப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவின் அடிச்சுவடியில் நடப்போம் என்று சொன்னால் பெரிய சாட்சி ஏற்படும். இந்த சாட்சியே போதும். தேவ சமூகத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்முடைய தேசத்தின் தந்தைன்னு சொல்லி மகாத்மா காந்தியை சொல்லுவாங்க. அந்த மகாத்மா காந்திகிட்ட அவங்க நேர்காணல் எடுக்கும்போது சொன்னாங்களாம், காந்தி இப்படி பேசின பதில் சொன்னாராம், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்தால் கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியா முழுவதும் கிறிஸ்தவமாய் மாறிவிடும். யாருக்கெல்லாம் விளங்குது? திரும்பமாக சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருந்தால் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்தியா முழுவதும் கிறிஸ்தவமாய் மாறிவிடும். அல்லேலூயா. அப்போது இன்ன வரைக்கும் கிபி 49 அதாவது இயேசுனாருடைய சீசன் தோமா இந்தியாவுக்கு வந்து அன்று சுவிசேஷம் சொல்ல தொடங்கின பிற்பாடு இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு மேலே சுவிசேஷம் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் இந்தியா முழுவதும் கிறிஸ்தவம் ஆகலை. அப்போ என்ன காரணம்? ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவ வாழ்க்கை சரிவர வாழாமல் சாட்சி இல்லாமல். அப்போது வசனத்தை தியானிக்கிற நானும் வசனத்தை கேட்குற நீங்களும் ஒரு முடிவு எடுக்கணும். சொல்லுங்கள், என்ன முடிவு எடுக்கணும்? நான் கிறிஸ்தவனாகவே வாழ்வேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எப்படியாவது ஆவிக்கிற வாழ்க்கைக்கு வந்துட்டு நாம் சாட்சி வாழ்க்கை வாழணும். இல்லாட்டா என்னை தெரிந்து கொண்டவர் தான், என்னை வேர்விரித்தவர் தான், என்னை அழைச்சவர் தான், எனக்கு அபிஷேகம் பண்ணவர் தான், என்னை சபையில் நிலைநிறுத்தவர் தான், என்னை வேரோடு பிடுங்கி போட்டுருவார், என் வேலியை எடுத்து போட்டுருவார், என் கிளையை நறுக்க மாட்டார், மிதியுண்டுவோம். அப்போது கேட்பாரற்று நான் போய்விடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்துட்டான்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு அவசியமா? வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய நாம மகிமைக்கண்டு நித்தியத்தை சுதந்திரிக்கலாக காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இப்போது நம்ம இந்த 5ஆவது இடத்தை விட்டு திரும்பமாக 27ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 27ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் சொல்கிறார். 3ஆம் வசனத்தில், காப்பாற்றுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இப்போ இது சபைக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு. இந்த வாக்கில் கர்த்தர் இந்த வசனம் 27 தொடங்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க, அக்காலத்திலே. அப்போது அக்காலத்திலேன்னு சொல்லி தொடங்கினார்னா அந்த 26ஆம் அதிகாரம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நடந்தது, 27ஆம் அதிகாரம் அதுக்கடுத்து அப்படி கிடையாது. இந்த 26ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சியை எழுதிக்கிட்டே வரார். தீர்க்கன் ஏசையா தீர்க்கதரிசி சொல்லி அதை எழுதி வைக்கிறார். அப்படி எழுதும்போது அக்காலத்திலே அப்படின்னா 26ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை சொல்கிறார். அப்போ இந்த நல்ல ரசம் தருகிற திராட்சை செடி அல்லது திராட்சை தோட்டம் எப்படி இது நல்லா மாறிச்சு, எப்படி இதுக்கு கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுறார், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன், உன்னை இரவும்பாலும் காத்துக்கொள்வேன்னு சொல்லி இதுக்கு ப்ராமிஸ் பண்ண காரணம் என்ன? அல்லேலூயா, காரணம் என்ன? அப்போ 26ஆம் அதிகாரத்தில் சில சாராம்சங்கள் இருக்குது. அந்த சாராம்சங்கள் இந்த ஜனங்கள் ஒரு நாளில் நற்குல திராட்சை செடியாக இருந்து கசப்பான கனி தந்து இப்போ
தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி தேவ ஜனமாய் காணப்படுகிறார்கள். அதனால தான் கர்த்தர் இப்போ இந்த ஜனங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நல்ல திராட்சை ரசம் கொடுக்குற திராட்சை தோட்டம், ஒரு நாள் கசப்பான கடி கொடுத்த திராட்சை தோட்டம் இப்போ அப்படி சேஞ்ச் ஆகிட்டு. அதுக்கு சேஞ்ச் ஆகிற காரணம் என்ன? 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை வாசிக்க போகிறோம். முழு அதிகாரமும் நமக்கு நன்மையாக தான் இருக்கும். இதில் இப்போ என்ன சொன்னால் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே பாருங்கள், 26ஆம் அதிகாரத்தில் முதல் வார்த்தை என்ன போட்டுக்குது? அக்காலத்தில். அப்போ ஒவ்வொன்று தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த 26ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசித்தோம். இதில் சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. இந்த ஜாதிக்கு என்னன்னா, உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்கள் திறக்கப்படும். தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லுது, யோவான் எழுந்த சுவிசேஷம் 17:17. இங்கே சத்தியத்தை குறித்து கர்த்தர் சொல்லும்போது நமக்கு என்னமோ நினைப்போம். சத்தியம் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைப்போம். என்ன பண்ணிருக்கு? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்த ஆக்கும். அப்போ சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனம் தாங்க நம்மை ஒவ்வொருவரும் தூய்மைப்படுத்தும். வசனம் தாங்க நம்மளை சீர்படுத்தும். நம்ம கடந்த நாட்கள் அதிகமாக தியானிச்சிருக்கிறோம். இந்த வசனம் நம்மை கடிந்து கொண்டு சீர்திருத்தும், இது சிட்சிக்கும். இந்த வசனம் தான் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அந்த வசனம் இல்லாமல் நம்ம வாழ்வு செவ்வையாக இருக்கவே இருக்காது, தூய்மைப்படவே படாது. ஹல்லேலூயா. அநேகர் நல்லா பாடிக்கிட்டே நினைப்பாங்க, வசனத்தை நேசிக்க மாட்டாங்க. ஆனால் வசனத்தை நேசிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், சமயம் கிடைக்கும் போது வசனத்தை தியானிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபிச்சுட்டே இருப்பாங்க, வேதத்தை தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அதாவது வாசிக்க தெரியாட்டி பிரச்சனை இல்லை, ஆனால் வாசிக்க தெரியாது கண்டிப்பாக என்ன சொன்னால் யாராவது வாசிக்க சொன்னாச்சும் கேட்கணும். இந்த நாட்டில் நல்ல லெகு உண்டாக்கி இருந்திருக்க ஆண்டவர். ஆடியோ பைக்கில் போட்டு கேட்கலாம். செல்ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது. சாதாரண கேமரா இல்லாத செல்ஃபோனில் கூட நம்ம என்ன சொன்னால் பைக்கில் போட்டு வாசிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சுருக்கிறார். எல்லா செல்ஃபோனும் மெமரி கார்டு வச்சுக்கலாம். அதில் என்ன சொன்னால் வாசிக்க தெரியாதுங்க, மெமரி கார்டில் பைபிள் வச்சு ஏற்றி காதில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. வசனம் நம்மை தூய்மைப்படுத்தும், வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். இந்த பரிசுத்தம் இருந்தால் தான் பரிசுத்தரை தொழுது கொள்ள முடியும், பரிசுத்தரை சேவிக்க முடியும், பரிசுத்தரை தரிசிக்க முடியும். ஆமென். சரி, இங்கே 26:2 ஏசாயால என்ன பார்த்தோம்? சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி. இந்த சத்தியத்தை கை கொண்டதுனால அந்த ஜனத்துக்கு பேர் நீதியுள்ள ஜாதி. ஜாதினுமே உடனே நம்ம வழக்கத்தில் இருக்க ஜாதி அதை நினைக்காதீங்க. இது தேசம், ஜாதி தேசம்னு அர்த்தம். அப்போது சத்தியத்தை கை கொண்டு ஒரு நீதியுள்ள தேசம் அதில் உள்ளே பிரவேசிக்கும். நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வசனத்தை கை கொண்டவங்க தான் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. வேற யாரும் நிச்சயமா பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, போன 2 வாரத்துக்கு முன்னாடி தியானிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7:2 யார் சொல்ல முடியும்? தமிழில் பழமொழி 5:2 வாசிப்பாங்க, சொல்லுவாங்க. வெளிப்படுத்தின விஷயத்தில் 7 சபையில் 2 சபை நல்ல சபை, அதாவது ரிமார்க்கு இல்லாத சபை. சரி, அதில் 2ல் 1 தான் 3:10 பிலதெல்பியா சபை. சரி, கவனிங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. வசனத்தை நீ காத்து கொண்டபடியால், வசனத்தை காத்து கொண்டபடியால், தொடர்ச்சி அந்த வசனம் வாசித்து முடிங்க. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிபுலேஷன் பீரியட் வரப்போகுது. அப்படிப்பட்ட சோதனை காலத்தில், உபத்திரவ காலத்தில் வசனத்தை கை கொண்டவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்கிறோம். ஆண்டுடைய வரியை குறித்த காலத்தில் அநேகமாக பேசுகிறாங்க. என்னன்னா, உபத்திரவ காலத்தில் தான் உபத்திரவப்பட்டு தான் சபை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் தெளிவாக 3:10 சொல்லி வச்சிட்டாரு, சோதனை காலத்தில் தப்பு வைக்க முடியும், நான் காத்துக்கொள்கிறார். அப்போது சோதனை காலம் சபைக்கு உண்டா? இல்லை.
அப்போ சோதனைக்கு முன்பதாகவே, உபத்திரத்துக்கு முன்பதாகவே, அன்றைக்கு சாட்சிக்கு முன்பதாக சபை என்ன செய்யப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும். அநேகர் சொல்கிறாங்க 2 விதமாக 3 விதமாக கூட கருத்து சொல்கிறாங்க. இல்லை, பிலதெல்பியா ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், சோதனைக்கு தப்பு வச்சிருவேன்றார். அப்போ உள்ளே போகாமே ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் இங்கே இருக்கிற அந்த கருத்தை பாருங்க. வசனத்தை யார் கை கொண்டாங்களோ, சத்தியத்தை யார் கை கொண்டாங்களோ, அவங்கள கர்த்தர் சோதனைக்கு விலக்கி காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ 26 1 வாசித்து பாருங்க. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகர் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். அப்போ 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். எங்கே பிரவேசிக்க? பெலனான நகரத்துக்குள், ரட்சிப்பை மதிலாகவும் அரணாகவும் கொண்டிருக்கிற அந்த நல்ல ஒரு பெலனான நகரத்துக்குள் பிரவேசிக்க நமக்கு வாசல் திறக்கப்படும். சந்தோஷமா இருக்கீங்களா? கத்தடி சொன்ன காத்துக்கு தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, வசனத்தை கை கொண்டுட்டீங்கன்னா நம்மளை பரிசுத்தமாக்கிடுவா. நமக்கு வாசல்கள் திறக்கப்படும். நம்ம ஒரு பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசிப்போம், பெலனான நகரத்துக்குள் பிரவேசிப்போம். இந்த பாக்கியத்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சரி, அடுத்து 26ஆம் அதிகாரத்தில் சாராம்சம் சொன்னேன். அடுத்த சாராம்சம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா 3ஆம் வசனம் வாசிங்க. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஒரு உறுதியை குறித்து நம்ம பார்க்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். அப்போ தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று, நாம் கர்த்தர் மேலே வைக்கிற விசுவாசத்திலும் சரி, கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற ஆவிக்கிற ஜீவிதத்திலும் சரி, ஒரு உறுதியோடு கூட நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும், நிலச்சி நிற்கணும். ஆண்டவர் அவருடைய வரைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இயேசு, நம்முடைய ஆண்டு இயேசு சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படி சொல்லும்போது அந்த மத்திய 24:13 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், முடிவு வரையும் நிலை நிற்பவனே. ஆமென். கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்கும் அந்த உறுதி வேணும். ஏன்னா ஆண்டவர் 4 விதை பற்றிய 4 நிலத்தை பற்றிய ஊமையை சொல்லும்போது ஒவ்வொன்றும் பலன் தர மாதிரி வந்துச்சு. ஆனால் 3 நிலமும் பலன் தரல. 4வது நல்ல நிலம் மாத்திரம் 30, 60, 100 பலன் கொடுத்துச்சு. அதுவும் கூட எல்லாமே 100% கிடையாது. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100. கவனிச்சு பாருங்க. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், நாம் உபத்திரம் வந்தாலும் சரி, பாடு வந்தாலும் சரி, சோதனை வந்தாலும் சரி, இடையூறுகள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கணும். இங்கே வசனங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவன். உறுதி வேணும். இந்த உறுதியை குறித்து நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கலாம்னா, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் விடுவிக்க வல்லவர். அவர் தப்புவியாமல் போனாலும், அவர் விடுவிக்காமல் போனாலும், அவர் எங்களை காப்பாற்றாமல் போனாலும், நீர் உண்டாக்கின பொற்சிலையை நெவர் நெவர் நாங்கள் தொழுது கொள்ளவே மாட்டோம், நாங்கள் வணங்கவே மாட்டோம். இந்த உறுதி அந்த மூவருக்குள்ள இருந்துச்சு. அனனியா, மீஷாவேல், அசரியா, இந்த 3 பேருக்குள்ள அந்த ஒரு உறுதி இருந்துச்சு. இந்த உறுதி தாங்க 4வது நபராய் தேவ தூதனானவர், அதை ஆண்டவர் இயேசுன்னு தான் சொல்கிறாங்க. தேவ தூதனானவர் 4வது நபராய் 3 பேரோடு சேர்ந்து அவர் அந்த அக்கினிக்குள்ளே உலாவினார். இப்போ கொஞ்சம் வசனத்தை பாருங்க. காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் காத்துக்கொள்ளும். இரவும் பகல் மட்டுமில்ல, அக்கினி சூளையிலும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சாட்சியாக மறிக்கும்னு சொன்னால் அது தேவ சித்தை விட்டுருவார். ஆனால் சாட்சியை நிறுத்தம்னு சொன்னால் அவரே அந்த அக்கினி நடியில் வந்து நம்மோட நடந்து உலாவுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த உறுதி வேணும். தேவ சமூகத்தில் இந்த உறுதியை கர்த்தர் விரும்புகிறவராக எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இன்னுமா நம்ம
இவங்க 3 பேரும் தேவ பிள்ளைகள். அதனால இவங்களுக்குள்ள உறுதி இருந்ததை நம்ம ரொம்ப பெருசுப்படுத்த சொல்லலாம், அல்லது பெருசுப்படுத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒருத்தி வந்தால் அவ அந்நிய தேசத்தாள், தேவ சமூகத்தில் அவளுக்கு இருந்த உறுதியை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய உறுதி. இந்த ரூத்ன்ற அம்மா தாவீதோட தாத்தாவோட ஒய்ஃப்னு வச்சுங்க, அந்த தாத்தாவோட அப்பாவோட ஒய்ஃபு. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அவளுக்கு இருந்த உறுதியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்டஃபனாக நிற்கிறார். ஓர்பால் போயாச்சு, மாமியார் நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுத்தாங்க, ஓகே சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, ஓர்பால் போயிட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது ரூத்தோ விடாமல் பற்றி கொண்டாள். இந்த உறுதி தான் பின்னாடி கிறிஸ்து பூமியில் பிறக்க போகிற சந்ததிக்கு ஒரு தாயின் வரிசையில் வந்திருக்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய உறுதி மட்டும் கொஞ்சம் வாஸ்தவமா 1ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மகனை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். 16, 17, 18. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை குறித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு வார்த்தையிலையும் பாருங்க, அந்த ரூத்ன்றவ ஒரு விதவை. விதவைக்கு மாமியார் கூட இருக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது. அவங்கள வச்சு இவளுக்கு பின்காலத்தில் இன்னும் ஒன்றும் கிடைக்கும் செய்யாது. ஆனால் பாருங்கள், அவள் எடுத்த முடிவு தான் பயங்கரமான முடிவு. இந்த ஜென்மத்தில் நீங்கள் தான் எனக்கு மாமியார், அதனால நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். இப்படி உறுதியாக இருந்ததுனால அந்த மாமியாரும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிவாசலை திறந்து விட்டாங்க. அதுதான் கிறிஸ்துவின் சந்ததிக்கு ஒரு தாயாக போனாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அல்லேலூயா, உறுதி. அருமையான புதிய ஏற்பாட்டில் கானானிய ஸ்திரியும் பயங்கரமான உறுதி. நாயின்னு சொன்னாலும் சரி நான் போக மாட்டேன், நாயின்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன், கொடுத்தாலே கொடு, பெற்றுக்கொண்டே போவேன். அந்த யாக்கோப்பு ஆசீர்வாதத்தால் ஒழிய விட மாட்டேன், அவ்வளோ ஒரு உறுதி. இந்த உறுதியை கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். அதான் அந்த பச்சிலம் குழந்தைகளை, சின்ன பிள்ளையில பார்த்தீங்கன்னா, அது எங்கள் வீட்டில் அந்த ஏஞ்சல்கிட்ட இருக்கும். சின்ன பிள்ளை ஒரு 2 வயசு 3 வயசாக இருக்கும்போது தள்ளி விட்டால் கூட காலத்தை பிடிச்சிக்கிடுவான். ஆமாம், இப்போது எல்லா வீட்லையும் அப்படி தான் இருக்கும், நம்ம எல்லா வீட்லையும் பார்க்கல. கர்த்தருடைய சமூகத்தில் காத்துக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நான் சில நேரத்தில் கைவிட்டது போல் இருக்கும், நான் கைவிட மாட்டார், கைவிட்டது போல இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அநேகர் என்ன சொல்லணும்னா ஆண்டை தூசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை, நீர் என்னை கொன்று போட்டாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. சாவுக்கு நேரம் போய்கிட்டு இருந்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனை திரும்பமாக 10 பிள்ளைக்கு தகப்பனாக்கி, அவனை திரும்பமாக 2 மடங்கு நன்மைக்கு ஆசீர்வாதம் மாற்றி, அவன் சந்ததி சந்ததி சந்ததியை பார்த்து அதுக்கடுத்து அவன் மரணம் அடைந்தான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உறுதிங்க. இந்த உறுதியை கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்குறான். உண்மையிலேயே கர்த்தர் இந்த உறுதியுடையவங்க தான் நல்ல ரசம், திராட்சை ரசம் தருகிற திராட்சை தோட்டத்துக்கு ஒப்புமை நம்ம வைக்கிறவராக இருக்குது. ஹல்லேலூயா. அடுத்து தேவசம்ல 26ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். 8ஆம் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லுது, உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்துமா வாஞ்சியா இருக்கிறது. 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் இருக்கிற அந்த பொதுவான ஒரு வார்த்தை வாஞ்சை. வாஞ்சை, இந்த ஆத்மா என்ன செய்தான் வாஞ்சையாக இருக்கிறது. இன்றைக்கி சங்கீதத்தில் தியானித்தோம்,
என் ஆத்துமா தேவ சமூகத்தில் இந்த மான்களை பற்றி 42 அதிகாரத்தை 42 சங்கீதத்தில் வாசிப்போம். மான்கள் என்ன செய்யுமா? நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேலேயே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணுங்க. அந்த வாஞ்சை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள வந்ததுனால தான் இப்போ ஆண்டவர் நல்ல திராட்சை ரசம் கொடுக்கிற நல்ல திராட்சை தோட்டம் அதை ஆசீர்வதிக்கிறார், அதை பாதுகாப்புன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. சும்மா எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வாக்கு கொடுக்க மாட்டார். அந்த வாஞ்சை நமக்குள்ள வேணும், ஒரு தாகம் நமக்குள்ள வேணும். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது என் ஆத்மா இரவிலை வாஞ்சிக்கிறது, எனக்குள்ள இருக்கிற ஆவியால் அதிகாலையில் மை தேடுகிறேன். இது ரொம்ப பேருக்கு இந்த அதிகாலையில் முழிக்கிறது என்பது கடுமையான ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஆமாம், அதிகாலையில் நமக்கு அயர்ந்த நித்திரை நேரம் எல்லாருக்கும். அதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும்படி அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். எது நமக்கு பிரதானமோ உண்மையிலேயும் அதையெல்லாம் ஆண்டு கேட்பார். ஆபிரகாமுக்கு எது பிரதானமாக இருந்துச்சு? ஈசாக். அதை அர்ப்பணிச்சுட்டார். இன்றைக்கி நமக்கு அதிகாலை நேரம். இன்றைக்கி ரொம்ப பேர் என்ன சொன்னால் நம்ம எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம், காலையில் ஜெபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். கொடுக்கப்பட்ட பொறுப்பு கூட அந்த காலையில் எழுந்திருக்காதனால அநேக பொறுப்புகள் டிலே ஆயிடும். ஆனால் அதிகாலையில் கர்த்தரை தேடுவர்கள். வேதம் சொல்லுது 8ஆம் அதிகாரம் நீதிமொழிகளில் 17 தானே, தேடுகிறவர்கள் என்னை ஸ்தோத்திரம். அப்போ தேடுகிறவர்கள் கண்டிடுவான்னு சொல்லி போடாமல் அதிகாலையில் தேடுகிறவர்கள். இந்த பிள்ளைகளாக சின்ன பிள்ளைங்களே பழகிக்கணும். காலையில் கர்த்தரை தேடும்படி பழகிக்கணும், காலையில் எதிர்த்து கர்த்தருடைய சொல்ல ஜெபிக்கும்படி பழகிக்கணும். நீங்கள் இப்படி பழகிட்டீங்கன்னா அங்கே உங்கள் முதிர் வயதில் கூட அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசனத்தில் 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசித்தோம். அதுக்கடுத்து 84ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் என்ன போட்டிருக்குது? 84ஆம் சங்கீதம். ஆலய பிரகாரங்களில் வாஞ்சையும் தவனவுமாக இருக்கிறது. எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு தாகமாக இருக்குது. எதில்? ஆலய பிரகாரங்கள். பரவாயில்ல. இன்னைக்கு முதல் ஆண்டுடைய சமையல் இந்த இடத்துல ஆராதனைத்தவங்க அருமையான தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயும் நாங்கள் அங்கே 9 மணிக்கு முடிச்சுட்டு இங்கே வர்றதுக்கு 9 கரெக்டாக வந்துட்டோம். 9:30 கூட ஆகிட்டு. ஆனால் வரவங்கள எல்லாம் ரெடி பண்ணி கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வாஞ்சை, இந்த தவனம் நிச்சயமாகவே இந்த பிள்ளைகளை கர்த்தர் வருங்காலத்தில் பெரிய நன்மையை காண செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு நாளும், அதாவது வேதத்தில் திரும்ப திரும்ப சொல்லுவோம், ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தாலும் இந்த டம்ளர் தண்ணிக்கு என்னச்சுன்னா பலன் உண்டு. ஆமாம். ஊழியக்காரன்னு சொல்லி ஒருத்தங்க ஊழியக்காரன் வந்துட்டாங்க, ஒன்றுமே கொடுக்கல, தண்ணியாச்சும் குடிச்சிட்டுமாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் என்ன ஒரு செய்கை செஞ்சாலும், ஒரு செயல்கள் செஞ்சாலும் அந்த ஒவ்வொரு செயல்களுக்கும் கர்த்தர் தக்க பலனை கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அதில் நம்ம கொடுக்கறதுலேருந்து, நம்ம முழங்கால் போடுறதுலேருந்து, நம்ம கிரியை செய்கிறதுலேருந்து, ஆலயத்துக்கான பணிவிடை செய்கிறதுக்கான ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். இந்த வாஞ்சையை கர்த்தர் பார்க்குறார், இந்த தாகத்தை கர்த்தர் பார்க்குறார், இந்த வாஞ்சியின் தமிழ் ஆத்மாவை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் அந்த 42 சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் சேர்ந்து 2 வசனம் வாசிங்க. வாசிங்க. வாஞ்சித்து கதறுகிறது தேவன் மேல், தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவரை எப்போ நான் பார்ப்பேன், ஆண்டவரை நான் எப்போ நான் தரிசிப்பேன், ஆண்டவரை ஆலயத்துக்கு எப்போ நான் போவேன். இதுதான் சங்கீதக்காரருடைய வாட்ச், அவருடைய ஆர்வம், அவருடைய ஏக்கம். இந்த ஏக்கத்தை பாடுற மட்டும் இல்லை, அவர் உண்மையிலேயும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காத்துட்டார். இப்படித்தான் பக்தன் யோசுவாவும் ஆசாரிப்பு கூட விட்டு என்ன செஞ்சானா?
அவனை பற்றி சொல்லுவோம், அந்த இடத்துல ஒரு வாலிபன் போட்டிருக்கும். இந்த வாலிபன் ஆசாரிப்பு கொடுத்து நினைச்சலாம் வெளியே வரவே மாட்டானான். அதனால தான் அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பில் அவனை மோசைக்கு அடுத்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். சரி, மோசைக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்து மோசே கொண்டு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமாகியே அவன் கோலை நீட்ட மாத்திரத்தில் கடல் 2 பிளந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த யோசுவாவின் காலத்தில் யோசுவா சூரியனை பார்த்து பேசுகிறான். கோள், சூரியன் என்பது ஒரு கோள். சந்திரனை பார்த்து பேசுகிறான், அது ஒரு துணைக்கோள். இந்த கோள்களை பார்த்து பேசினா ஆண்டவர் பூமி சுழற்சி நிப்பாட்டி சூரியனும் சந்திரனும் அதே ஸ்தானத்தில் நிற்கும்படி போல நமக்கு செய்து விட்டார். அல்லேலூயா. காரணம், அந்த தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் அந்த கூடாரத்தில் வாஞ்சியோடு காத்திருந்தான். பார்த்தீங்களா? ஏங்க அந்த காலத்தில் கூடாரத்தில் என்ன இருக்கும்? உடன்படிக்கை பெட்டி, அதில் 10 கற்பனை, அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு முன்காலத்தில் இது ஆரோனுடைய தொழித்த கோலும் மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்துச்சு. அப்போது இதில் என்ன இருக்குது? சாதாரணம் தான். ஆனால் மெய்யாவே அவர் கையினால் எழுதப்பட்ட வார்த்தை. நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், வசனத்தை கை கொண்டவர்களுக்கு ஒரு பயங்கரமான நன்மை, பாதுகாப்பு. ஆமே, இந்த பாதுகாப்பை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தேவசனத்தில் நம்ம வாசித்த அதே வேத பகுதியில் என்ன சொன்னால், அதாவது 26:9 வாஞ்சியை பற்றி சொல்லப்படுது. அதிகாலையில் தேடுவதை குறித்து சொல்லப்படுது. இந்த அதிகாலை என்பது தேவனுடைய சமூகத்தில் ஆண்டுக்கு பிரியமான ஒரு வேலை. உண்மையிலே பாருங்கள், நீங்கள் அறிவியல் பூர்வமாக அந்த அதிகாலை இருக்கு பார்த்தீங்களா, அதாவது இரவும் பகலும் சந்திக்குது பார்த்தீங்களா, அந்த காலை பொழுது சூரியன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு இருள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இருளான நேரத்தில் வாக்கிங் போகிறதுக்கு எல்லாருக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. காரணம், அந்த நேரத்தில் ஓசன் என்ன சொன்னால் பூமியில் இறங்கி நிற்குமா. அந்த ஓசன் சுவாசம் நான் உடம்புக்கு ரொம்ப நல்லதான். அந்த விடிச்சு கொஞ்சம் சூரியன் உதிச்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன சொன்னால் அது மேலே போயிடுமா. நல்லா கவனிச்சு பாருங்கள். அப்போது ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் அதிகாலையில் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குற பொழுது தேவநாயகத்துடைய மகிமையின் செயல்கள் எவ்வளோ மகத்துவமாக இருக்கிறது. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஒரு பொருத்தனை பண்ணிக்கிறோம். ஆண்டவரே, இனிமேல் நான் அதிகாலையில் எழுந்திரிச்சு உங்களை 2 3 இத்தனை பேரில் 3 பேர் அதிகாலை தேடுன்னு சொல்கிறீங்க. மற்றவங்கள மனசுக்குள்ளே சொல்கிறீங்க அதிகாலையில் தேடணும். ஹல்லேலூயா. தேவசன காத்திருக்க தேவ பிள்ளைகள் அதிகாலையில் தேடுவனை கண்டடைவார்கள். ஆமாம், காலைதோறும் கிருபை புதியது. அந்த மன்னாவுடைய ஸ்பெஷல் என்ன? வெயில் வந்துருச்சுன்னா உருகிரும். வெயில் வரவங்கள போய் என்ன செய்யணும்? சேர்த்து வச்சிடும். ஆனால் வீட்டுக்குள்ள வச்சுனா உருகாது. அது ஒரு தானியம் தான். பார்த்தீங்களா? நல்ல ஒரு தானியம். அதை வீட்டில் உரலை போட்டு உலக்கையை வச்சு இடித்து மாவாக்கி அப்பம் சுடலாம். இப்படி அப்பம் சுடுறது வெயிலுக்குள்ளே கிடந்துச்சுன்னா என்னச்சிரும்? காலையில் லேட் ஆச்சுன்னா, எடுக்க ஒரு லேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மண்ணோட மண்ணு ஒன்றும் தெரியாது. ஒரு தானியம் தானுடைய சிறப்பு தன்மையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு. அல்லேலூயா. சரி, அடுத்து நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். பரிசுத்த பந்திக்கு நம்ம ஆயத்தமாகும். அதே 26ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வசனம் போட்டு பாருங்க. நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இப்போ தேவ சமூகத்தில் இந்த ஒரு நாளில் கசப்பாக இருந்த திராட்சை தோட்டம், தீதான காரியங்களை செய்த இஸ்ரவேல் ஜனம் இப்போ தேட ஆரம்பிச்சிட்டாங்க நெருக்கத்தில். அதுக்கடுத்து வேண்டுதல். எப்படி வேண்டுதலாம்? அந்தரங்க வேண்டுதல். ஆண்டு சமூகத்தில் இன்னைக்கு நம்ம சபைக்கு நம்ம பிள்ளைகள் பகிரங்கமாக வர முடியாமல் இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள் இருக்காங்க அந்தரங்க வேண்டுதல் செய்கிற பிள்ளைகள். பகிரங்கமாக வர முடியல, வெளியரங்கமாக அவனுடைய ஆலயத்துக்கு வர முடியல, வீட்டில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க நெருக்கத்தின் மத்தியில். ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த அந்தரங்க வேண்டுதல், இது மத்தியில் ஆண்டு அருமையாக சொல்லி வச்சிருக்கிறார். கதவு பூட்டி
பிதாவுக்கும் உனக்கும் மட்டும் தொடர்பு வச்சுக்கிட்டேன்னா நீ என்னத்தை அந்தரங்கத்தில் கேட்டையோ பகிரங்கமாக கர்த்தர் கொடுப்பார், வெளியரங்கமாக கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை யோசித்துக்கங்க. ஒரு நாள் தேவனுக்கு பிடிக்காத திராட்சை தோட்டமாக இருந்தோம், இன்னைக்கு நல்ல திராட்சை ரசம் தருகிற தோட்டமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தர்னால நமக்கு அறிவுரை சொல்லி வச்சிருக்கிறார். கேட்டு நடப்போம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. நம்மை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி இரவும் பகலும் காத்துக்கொள்வார். ஆமென். கண்களை முடி செபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே கோடி ஸ்தோத்திரப்பா. மகிமையின் பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்தாவின் உதவியோடு இப்படி வார்த்தைகளை கொஞ்ச நேரம் தியானிக்க வச்சிருக்கா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்தாவை ஒவ்வொரு பிள்ளையும் ஆஸ்வதித்து நன்மையாக நிரப்பி அனுப்புங்க. இப்பொழுதும் பரிசுத்த பந்தியின் வேலையை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஆறில் கத்த மகிமைப்படுவீராக. உமோடு ஐக்கியப்பட எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.